சில பேர் கார்டனாக வளர்க்குறதுக்குலாம் ஸ்டைலாக வளர்க்குறாங்க. அதில் மரம் வளர்ப்பது நன்மையா தீமையான்னு கேட்டால், மரம் வளர்ப்பது ரொம்ப 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 நல்லது. எப்படி ஒரு ஜீவராசி வாங்கி குட்டியாக நாய்க்குட்டி வாங்கி வளர்க்குறோமோ, எப்படி அதில் புண்ணியம் செய்கிறோம். ஒரு பூனைக்குட்டி வாங்கினா புண்ணியம் செய்கிறோம். ஒரு லவ் பேர்ட்ஸு, கிளி எது வேணும் வளர்க்குறாங்கன்னா, இதுக்கு என்ன ஈடு இருக்கோ அதுக்கு ஈடு அப்படியே ஒரு மரம் வளர்ப்பது நல்லது. இது பசிக்குது கேட்டு கேட்டு வாங்கும், ஆனால் அது வாடி வாடி போகும் பசியில். ஸோ அந்த தண்ணி ஊற்றுறது அதுக்கு ஒரு உணவு செலுத்துறதுக்கு சமம். அதோட புண்ணியமும் அது நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் மரம் வளர்ப்பது. தப்பே கிடையாது, மரம் வளர்க்கணும். அதில் என்னென்ன மரம் எங்கே வளர்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்க, கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, நல்லா எல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை பை நான் ஒரு பங்களா வீடு மாதிரி கட்டியிருக்கேன், இல்லை வீட்டில் ஒரு மாடர்னாக கட்டியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த 2 மரம் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. அப்படி வாசலில் இருந்தால் அதை அடியோடு வேரோடு எடுத்துகிட்டு தரமட்டமாக்கி பூசிடுங்க. வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அது என்ன மரம் வளர்க்கக்கூடாதுன்னா, முதல் மரம் பனைமரம்னு சொல்லுவாங்க. பனைமரம் தெரியும் இல்லையா? பனைமரம். பனைமரம் ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, அது தாய்க்கும் சரி தாரத்துக்கும் சரி பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை ஆகும்.